ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடிசல். வாங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4-5 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். நான் ½ அன் ஹவர் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லெக் பீஸ் எல்லாம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நான் ஒரு பிரைன் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது மேரினேட் பண்ணுற ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இது பண்ணி முடித்து நான் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசிய வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா மசிய வெந்து வந்ததும் கழுவி வச்சுருக்கிற ட்ரம்ஸ்டிக் இருக்குது இல்லையா, அதாவது சிக்கன் ட்ரம்ஸ்டிக், அதை நம்ம போட்டு நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு 10 நிமிஷம் அதிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுட்டு அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வேக விடுங்க, வதக்கி விடுங்க. இது வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததும் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பெப்பரையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கொதிய விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செட்டிநாடு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பெப்பர் மசாலா ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.